தத்துவராயரை மட்டும்தான் பெரிய நிலையை அடைந்தார் என்று வள்ளலார் கூறினார் என்று தவறான புரிதலுடன் சில அன்பர்கள் வெளியிட்ட பதிவால் தத்துவராயர்தான் வள்ளலாரின் குரு என்று வீடியோ பதிவிட தொடங்கிவிட்டார்கள். அது முற்றிலும் தவறான கருத்து. சத்திய தீபம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தும் சிவகுரு ஐயா அவர்கள் ஒரு காணொளி பதிவிட்டு இருக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், தத்துவராயர் மட்டும்தான் பெரிய நிலையை அடைந்தார் என்று வள்ளலார் கூறியதாக சில அன்பர்கள் தவறான புரிதலுடன் பதிவிட்ட காணொளியால் வள்ளலாரின் குரு தத்துவராயர் என்று காணொளி பதிவிட தொடங்கிவிட்டனர் என்று குறிப்பிடுகிறார். மேலும் தத்துவராயர் பிரணவதேகி என்று குறிப்பிடுவது தவறு என்கிறார். மேலும் சுத்த சன்மார்க்க ஞானிகளை தான் சந்தித்து இறைவனை பற்றி கேட்ட பொழுது அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று பெருமானார் சொன்னதை குறிப்பிடுகிறார். அது உண்மைதான். சுத்த யோகாந்தர்களும் சுத்த கலாந்தர்களும் சுத்த போதாந்தர்களும் சுத்த நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தவர்களும் ஆகியவர்கள்தான் சுத்த சன்மார்க்க ஞானிகள். இதுவும் சரிதான். ஆனால் அதே வள்ளலார் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு சில தினங்களுக்கு முன் கடைசியாக இம்மக்களுக்கு ஒரு பேருபதேசத்தை தருகிறார். அதில் இந்த பூமியில் சுத்தமாயாகாரியாகிய பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்திருந்தால் நாம் கேட்டறியாத கேள்விகளை கேட்டிருப்போம், அனுபவத்தறியாத அனுபவத்தை பெற்றிருப்போம் என்று சொல்லியிருப்பார். பெருமானார் இப்படி சொல்லும் போது வள்ளலார் தான் சந்தித்து பேசியதாக சொன்ன சுத்த சன்மார்க்க ஞானிகள் எங்கே போனார்கள்? சுத்தமாயா பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை என்கிறார். ஆனால் சுத்த சன்மார்க்க ஞானிகளை சந்தித்து பேசியதையும் சொல்கிறார். இப்படி மாறி மாறி பேசுவதற்கு வள்ளலார் என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவரா? வள்ளலார் சந்தித்து பேசிய ஞானிகள் வேறு வேறு அண்டத்தை சார்ந்தவர்கள். அறிவு விளங்கிய பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை என்று பெருமானார் சொன்னதெல்லாம் இந்த பூமியில் யாரும் இல்லை என்பது. அதுபோலவே பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருத்துரிய பரியந்தம் தத்துவராய முதலிய மகான்களின் அனுபவத்தால் குறிக்கப்படும் என்பார் பெருமானார். பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை என்பதற்கான அர்த்தம், இந்த பூமி உருவானதில் இருந்து தத்துவராயர் அடைந்த நிலைகளை யாரும் அடையவில்லை என்று பொருள். முதலிய என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், இந்த பூமியில் குருத்துரிய நிலையை அடைந்தவர் தத்துவராயர். பல அண்டங்களில் இந்த நிலைகளை பலர் அடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். பெருமானார் சுத்த சன்மார்க்க ஞானிகளை சந்தித்து பேசியதாக சொன்னது விண்ணப்பம் எழுதிய காலத்தில் இந்த பூமியில் அறிவு விளங்கிய பெரியோர்களும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்திருந்தால் நாம் கேட்டறியாத கேள்விகளை கேட்டிருப்போம், அனுபவத்தறியாத அனுபவத்தை அடைந்திருப்போம் என்று புலம்பியது பெருமானார் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு சில தினங்களுக்கு முன்புதான். சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம், அந்த கடவுளின் அருளால் சுத்தமாதி 3 தேகங்களை பெற்ற ஞானிகள் அநேகம் என்பார் வள்ளல் பெருமானார். இதற்கான அர்த்தம் என்னவென்றால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் அருளால் ஞான தேகம் வரை பெற்ற ஞானிகள் அநேகம் என்று அர்த்தம். அப்படி அநேகமான ஞான தேகத்தை பெற்ற ஞானிகள் இருக்கும்போது ஏன் உண்மையை தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை என்று தான் சித்தி அடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு வரை பேசியிருந்தார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் அருளால் ஞான தேகம் பெற்ற ஞானிகள் எல்லாம் சம்புபஷ விபுபஷ சிருஷ்டியில் இருக்கின்றவர்கள். இந்த சுத்த சன்மார்க்க ஞானிகளை சந்தித்து கடவுளை பற்றி கேட்ட பொழுதுதான் இறைவனுடைய பெருமைகளையும் கருணைகளையும் சொல்ல முடியாமல் கண்ணீர் விட்டனர் என்று வள்ளலார் அவர் எழுதிய விண்ணப்பத்தில் பதிவு செய்திருப்பார். ஆனால் இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருதுரிய பரியந்த மகான் தத்துவராயர் அடைந்தார் என்பது தெளிவு. நாம் முதலாக தத்துவராயர் பற்றி பதிவிட்டோம். என்னவென்று, மகான் தத்துவராயர் அடைந்த நிலையை இந்த பூமியில் யாரும் அடையவில்லை. பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன்,
சதாசிவன் கூட அடையவில்லை, சுத்ததேகி தில்லை நடராஜர் கூட அடையவில்லை என்று காணொளி பதிவிட்டோம். ஆனால் சிவகுரு ஐயா அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், தத்துவராயர் மட்டும்தான் பெரிய நிலையை அடைந்தார் என்று வள்ளலார் கூறியதாக சில அன்பர்கள் தவறான புரிதலுடன் பதிவிட்ட காணொளியால் வள்ளலாரின் குரு தத்துவராயர் தான் என்று காணொளி பதிவிட தொடங்கிவிட்டனர் என்று எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார். நாம் மகான் தத்துவராயர் குருத்துரிய நிலையை அடைந்தார் என்று காணொளி பதிவிட்டது 6 மாதங்களுக்கு முன்புதான், மற்றொன்று 2 மாதங்களுக்கு முன்புதான். வள்ளலாரின் குரு தத்துவராயர் என்று சில சேனலில் பதிவிட்டும் இருக்கின்றார்கள். அதற்கான காரணம் நாங்கள் தான் பெருவெளி ரகசியம் குழுவினர் தான் என்கிறார். யூடியூபில் மகான் தத்துவராயரை பற்றி தேடினாலோ அல்லது பார்த்தாலோ 6 சேனல்களில் பேசி உள்ளனர். வள்ளலாரின் குரு தத்துவராய சுவாமிகள் என்று சக்தி விகடன் சேனலில் 1 வருடத்திற்கு முன்பு காணொளி பதிவிட்டு உள்ளனர். வள்ளலார் பார்வையில் தத்துவராயர் என்ற தலைப்பில் வள்ளலார் ராமலிங்கம் என்ற சேனலில் 3 வருடத்திற்கு முன்பு காணொளி பதிவிட்டு உள்ளனர். வள்ளலார் வழிபட்ட மகான், அதாவது வள்ளலாரே வழிபட்ட மகான் என்ற தலைப்பில் ஐங்குறவன் என்ற சேனலில் 4 வருடத்திற்கு முன்பு காணொளி பதிவிட்டு உள்ளனர். ஆனால் உலகமே மறந்துவிட்ட உன்னத மகான் தத்துவராயர் என்ற தலைப்பில் தத்துவராயர் அடைந்த நிலையை யாருமே அடையவில்லை. மகான் தத்துவராயரும் வள்ளலார் அடைந்த நிலையை அடைய இன்னும் 6 நிலைகளை தாண்ட வேண்டும் என்று பேசியிருப்போம், தெளிவு தந்திருப்போம் 6 மாதத்திற்கு முன்பு, அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆனால் வள்ளலாரின் குரு தத்துவராயர் என்று பதிவிட்டவர்கள் எல்லாம் 2 வருடத்திற்கு முன்பு, 3 வருடத்திற்கு முன்பு, 4 வருடத்திற்கு முன்பு பதிவிட்டார்கள். நாம் மகான் தத்துவராயரை பற்றி பதிவிட்டது 6 மாதத்திற்கு முன்புதான். அப்படி இருக்கும்போது நாங்கள் பதிவிட்ட காணொளியால் தான் வள்ளலாரின் குரு தத்துவராயர் என்று காணொளி பதிவிட தொடங்கிவிட்டனர் என்று அபாண்டமாக பொய்யை பேசி ஏன் எங்கள் மீது வீண் பழியை சுமத்த வேண்டும்? சமரச சுத்த சன்மார்க்கம் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டது. இப்படி பொய்களை பேசி தனி மனித வெறுப்புகளை கொட்ட வேண்டிய காரணம் என்ன?